ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா குரூப் 4ஓட ரிசல்ட் வெளியாகி இப்போ சிவி வரைக்கும் வந்துட்டாங்க. சிவியில் என்ன நடக்க போகுது, சிவி லிஸ்ட்டு வெளியிட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தாங்க நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி இப்போ பார்க்க போகிறோங்க. அதாவது நமக்கு உதவி மையத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலை தாங்க, உண்மை தகவலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவி லிஸ்ட் 1:2 முறையில் நடந்துட்டு இருக்குங்க. இப்போது அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. உங்களோட நேம் சிவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ்கள் அனைத்தும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன் அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தான் அந்த சேவையத்தில் ஒரு வீட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தாங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டை எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குறைகள் ஏதாவது இருந்தாலுமே உடனே திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவி லிஸ்ட்டுக்கு என்னோடய நேம் வரல அப்படின்றலாம் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் சிவி லிஸ்ட், அவங்களோட நேம் வந்து எப்போ வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா 180, 85, 90 மதிப்பெண் பக்கம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னைய சிவிக்கு அழைக்கலை சார், நான் என்ன சார் செய்வது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 வெளியாகுங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. யாரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. அதில் உங்களோட நேம் இடம்பெறுங்க. 1:1 என்ற விகிதத்தில் கூட நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த டைமில் உங்களோட சிவி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிற சேவையில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். ஒன் டைம் பார்த்திங்கன்னா உங்களோட சிவிக்கு அவங்கள வந்து அழைச்சிருக்காங்களான்னு பாருங்கள். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. நேர்முக தேர்வுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காதீங்க. சிவியில் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ப்ராப்பரான ஐடிஸ் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு 2ல் உங்களோட நேம் கரெக்டாக வருங்க. அதனால் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அண்டு ஜெண்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வகுப்பு, அதாவது உங்களோட சாதி, மதம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வீட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிவியில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் முடியல அப்படின்னா உங்களோட சேவை மையத்தில் பக்கத்தில் இருக்கிற கொடுத்தா அவங்களே சரிபார்ப்பு பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.